ஸோ இது போதும், இப்படி வாழ்ந்தது போதும் அப்படின்னு தோணியிருக்கு எனக்கு லைஃப்பில். இப்போது அது இன்னுமே தோணிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்படி வாழ்கிறது பிடிக்கல. டிப்ரெஸ்டாக, சோஷியலாக இல்லாமல், இந்த சொசைட்டியில் மாட்டிக்கிட்டு என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்கீங்கன்னு தெரியும். அதனால் என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கலான்ட்டு இருக்கேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன் 1வது ஸ்டெப் தான் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட். அதை எடுத்துட்டோன்னா அதுக்காகட்டுக்கு அப்படியே தாண்டி 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 போயிடலான்னு. ஸோ நான் என்னோடய லைஃப்பில் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதா இருக்கேன். எனக்கு தெரியும் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்கன்னு. என்னைய மாதிரின்னு சொல்லும்போது நிறைய விதமாக டிஸ்கிரைப் பண்ணலாம் என்னைய. அதே மாதிரி என்னை எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்கிரைப் பண்ணாலுமே அவ்வளோ தூரத்துக்கு என்னைய மாதிரி ஆட்கள் வெளியே இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். லைக் 80%, மேபி 70%. எல்லாருமே இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம். ஆனால் ஒரு சில பேருக்கு நாங்கள் இப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்கோன்றதே தெரியாது. ஸோ அவங்கள மாதிரி ஆட்கள் தான் எனக்கு ஆடியன்ஸாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆமாம், நமக்குள்ளே நிறையா பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். என்னோட வேலையே யூடியூப்பில் லைக் மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்க்குறது, எப்படி லைஃப்பில் உருப்படுறது, அதுங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் வருஷ காலமாகவே தவிர்த்து அதுக்கான எந்த ஸ்டெப்புமே நான் எடுக்கலை. நான் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கிறேன். ஆனால் அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ஃபேட் ஆகிடுது. அந்த மோட்டிவேஷன் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ நான் இந்த ஸ்டெப் எடுக்கிறேன். நாங்கள் எல்லோரும் இந்த ஸ்டெப்பை சேர்ந்து எடுப்போம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் இப்படி பேசுகிறது இது பெட்டராகும். நான் இப்படி என்னோடய சேஞ்சை நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எல்லோரும் சேஞ்ச் ஆக போகிறீங்க.